பஸ் ஸ்டாண்டில் நின்றாலே தப்பா பார்க்கறாங்க, அந்த இருட்டு சம்பவம் என்று மாறாத வடு என்றும் நடிகை சரண்யா பேசியுள்ளார். பெண்களால் இரவு 9 மணிக்கு ரோட்டில் தனியாக நடந்து போக முடியவில்லை. அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் இந்த நிலைமை உள்ளது. எந்த காலமாக இருந்தாலும் சரி, இது மட்டும் மாறாமலேயே உள்ளது என்று காதல் பட நடிகை சரண்யா வருத்தத்தையும் கவலையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதாவது பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிக்கையில், காதல் பட சரண்யா, பாலியல் சீண்டர்கள் ஜீரணிக்க முடியாத ஒன்று, எல்லா பெண்களுமே அதை கடந்துதான் வர வேண்டியிருக்கிறது. மேலும் பெண்கள் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் தைரியசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் முன்னோக்கி சென்றாலும், எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன இருட்டை பார்க்கும் பொழுது ஒருவித பதட்டம் இருக்கத்தான் செய்யுது. இது போன்ற கசப்பான நிகழ்வுகளை கடந்து வந்தாலும் கூட வாழ்நாள் முழுவதும் அந்த வடு இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக பெண் குழந்தைகளை நினைத்தாலே பதட்டமாக இருக்கு. ஆறறிவு மனுஷன் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அந்த மனிதனின் மனநிலை எவ்வளவு குரோதமாக இருக்கிறது என்பதை நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. இது போன்ற கொடூரங்களுக்கு இந்த சமூகம் ஒரு முக்கிய காரணம். இந்த சமூகம் கட்டமைத்துள்ள நடைமுறைகளையும் சில சர்க்கிள்கள் இருக்கின்றன. இந்த சர்க்கிள்கள் தான் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எளிதாக வழிவகுக்கின்றன என்றும், பெண்களுக்கு பாலியல் கொடூரம் நடப்பதை ஏற்க முடியவில்லை என்றாலும், பெரியவர்களை விட சின்ன குழந்தைகள் மீது பாலியல் வக்கிரங்கள் திணிக்கப்படுவது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். ஒன்றுமே அறியாத அந்த குழந்தையிடம் இப்படி நடந்து கொண்டால் அந்த குழந்தை இந்த சமூகத்தை நாளை எப்படி எதிர்கொள்ளும் என்ற கேள்வியும் சமீப காலமாகவே இந்த வன்கொடுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது. கட்டுக்குள் வரவில்லை. இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பது என்றே தெரியவில்லை. அடுத்து என்ன சொல்லித் தருவது என்ற கேள்வியும் முன்வைத்துள்ளார். மேலும் அப்படி ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளவுதான் சொல்லித் தந்தாலும் அதை முற்போக்கான சிந்தனையில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சொல்லித் தருவதையும் முற்போக்காக நினைப்பதில்லை. அதற்காக புரிதலும் அவர்களிடம் இருப்பதில்லை. எனவே குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே சொல்லித்தந்து வளர்க்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. பெண்களால் இரவு 9 மணிக்கு ரோட்டில் தனியாக நடந்து போக முடியவில்லை. அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் இந்த நிலைமை உள்ளது. எந்த காலமாக இருந்தாலும் சரி, இது மட்டும் மாறாமலேயே உள்ளது. நைட்டு 11 மணிக்கு டூ வீலரில் ஒரு பெண் சென்றாலோ அல்லது எதேச்சையாக பஸ் ஸ்டாண்டில் நின்றாலோ பெண்களை பார்க்கும் பார்வையே தப்பா இருக்கு. நேர்மையான பார்வையாக அது எப்போதுமே இருப்பதில்லை. அது நேர்பார்வையாக என்றைக்கு முழுமையாகிறதோ அன்றைக்கு தான் முழுமை சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்றெல்லாம் அந்த பேட்டியில் சரண்யா கூறியிருக்கிறார். இது சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.